அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி சம்பவத்தை தொடர்ந்து எஸ்ஐடி பண்ணக்கூடிய விசாரணையில் ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு மக்களே. என்னன்றதை பற்றியும் அதே மாதிரி பறிமுதல் பண்ணப்பட்ட லேப்டாப்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் எல்லாத்துக்கும் மேலே மீண்டும் விசாரணை செய்யும் பொழுது இந்த மாணவி என்ன சொன்னாங்க டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். டிசம்பர் 23, 2024 நடந்த ஒரு சம்பவத்தை தொடர்ந்து அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி வெளியே வந்து கொடுத்த ஒரு புகாரின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டு ஞானசேகர் அப்படிங்கிற ஒரு நபர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தான். ஸோ அதை தொடர்ச்சியாக அவர் ஞானசேகர் அப்படிங்கிற நபர் அந்த பெண்ணோட பேசும்பொழுது அன்றைய இரவில் ஒரு ஃபோன் போட்டு பேசினார். ஃபோன் பேடுறப்போ இல்லை சார் நான் விட்டுருவேன் சார், நான் இங்கே பேசி தான் சார் இருக்கேன், விட்டுறேன் சார் சொன்னதாக ஒரு தகவல் வெளியாச்சு மக்களே. இப்போ யார் அந்த சார் அப்படிங்கிறது மிகவும் பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பிறகு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய சுவமோட்டோ கேஸ் எடுக்கப்பட்டு அதற்கு பிறகு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணப்பட்டு 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் எஸ்ஐடியில் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டு அது விசாரணை போயிட்டுருக்கு. ஸோ 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் பண்ண விசாரணையில் பார்த்தீங்கன்னா என்ன தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வெளியான தகவலை சொல்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், ஞானசேகரன் அவருக்கு மொத்தமாக 2 மனைவிகள், ஒன்று 3வது மனைவி வந்து இன்னும் அஃபிஷியலாக மனைவின்னு அனௌன்ஸ் பண்ணப்படல, பட் ஆனால் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற தகவல் கிடைக்கப்படுகிறது. ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கான் தகவல் கிடைக்கப்படுகின்றது. இது தொடர்ச்சியாக கோட்டூர்புரத்தில் ஞானசேகர் வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த வீட்டை சோதனை பண்ணுறாங்க. அதற்கு முன்பு 2வது மனைவி அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கேன்டீனில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு துப்புரவு தொழிலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 7 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்ற தகவல் கிடைக்கப்பெறுகின்றன. அதன் காரணமாகத்தான் ஞானசேகர் வந்து உள்ளே போயிட்டு வரதுக்கான ஒரு பாஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் நாம் விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா ஞானசேகரனை அங்கே உள்ளே இருக்கக்கூடிய கேம்பஸில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டார் ஒரு நபர் ஒருத்தவர் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில கஸ்டம்ஸை பார்த்து அதை வீடியோ எடுத்து அவருக்கு அனுப்ப வேண்டியதற்காக ஒரு நபர் வந்து தேடப்பட்டிருக்கின்றன. ஒரு நபர் மட்டும் கிடையாது, ஒரு சில பேர், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒவ்வொரு நாள் ஒருத்தவங்க வந்து தேடி பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிற தகவலாம் கிடைக்கப்பெறுகின்றன. இது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி பண்ண விசாரணையில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் பங்கு இருக்கிறது ஞானசேகர் உள்ளே வந்துட்டு போகிறதுக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க மீடியா மூலியமாக. ஸோ எப்படி வந்து உள்ளே வந்துட்டு போகிறதுக்கு ஒரு 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 வே கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம அன்றே சொன்னது போல் நாம் விசாரித்தப்போ கிடைத்த தகவலின் படிப்படியில் பார்க்கும் பொழுது அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய இந்த கேம்பஸில் ஒரு சில பெண்கள் பல பசங்க கூட இருந்து ஒரு சில வேலைகள் செய்வதன் காரணமாக இது வந்து ப்ராஸ்டியூஷனாக லீட் பண்ணுறக்கூடாது, இப்படி நடந்துச்சுன்னா இங்கே வெட்டுக்குத்து கொலை வந்துடும் அப்படிங்கிறதுனால அந்த பெண்களை அடையாளம் கண்டு அவர்களை வீடியோ எடுத்து அந்த பர்டிகுலர் நபருக்கு அனுப்பப்பட வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் டிசிப்ளின் ஆக்ஷன் எடுப்பதற்காக தோதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் கிடைக்கப்பட்டன. ஸோ அதன் காரணமாகத்தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் யாராவது ஒரு நம்பிக்கையான ஆள் தேடிட்டு இருக்க சமயத்தில் இந்த பெண்ணுடைய கணவர் தான் ஞானசேகர், ஸோ அவர் மூலியமாக இந்த விஷயம் பண்ணப்பட்டிருக்கிறதாக ஒரு தகவல் கிடைக்கப்பெறுகின்றன. ஸோ ஞானசேகரன் உள்ளே வந்துட்டு போகிறதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியும் ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு தகவல் சுருக்கமாக வெளியே சொல்லப்பட்டாலும் இந்த தகவலின் பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுவாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது தெரியப்பெறுகின்றது. ஸோ என்னென்னால் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கஸ்டம்மை உடைக்கிறதுக்காக இந்த ஒரு சில பெண்கள் பல பசங்களோட, அதுவும் மாணவிகள் பல பசங்களோட இருக்கிற அந்த ஒரு கஸ்டமை உடைச்சி இந்த மாணவிகள் அடையாளம் காணப்பட்டு அந்த மாணவிகள் டிசிப்ளின் ஆக்ஷன் மூலியமாக வார்ன் பண்ணப்பட வேண்டும். இதை செக்யூரிட்டி பண்ணாருனால் இது செக்யூரிட்டி மேலே கார்டு வச்சு தான் பண்ணுற போகிறாங்கன்றதுனால வெளியிருந்து வரக்கூடிய ஒரு நபர் இதை பண்ண வேண்டும் அப்படிங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ஒரு சில நபர்களுடைய முடிவாக தெரிகிறது. இந்த முடிவில் வந்த அந்த ஒரு நபர் தான் ஞானசேகர் அப்படிங்கிற நபர். ஸோ அன்றைக்கும் அந்த ஞானசேகர் அப்படிங்கிற நபர் வந்திருக்கான். வரும்பொழுது இந்த வீடியோ இந்த பெண், இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்ணும் அவனுடைய பாய் ஃப்ரெண்டு இருந்திருக்கிறாங்க. இந்த வீடியோ எடுத்திருக்கிறான்ற தகவல் கிடைக்கப்பெறுகின்றன. வீடியோ எடுத்து யாருக்கோ வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறானா அப்படிங்கிறது விசாரணையில் தெரிய வரும். ஸோ வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறான்ற தகவல் வெளியாகின்றது. அனுப்புனதுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் நபர் கால் பண்ணார் அப்படின்னும் அது ஏன் வாட்ஸ்அப் காலாக இருந்திருக்க கூடாதுன்ற சந்தேகம் நமக்கு எழுகிறது. ஸோ அந்த வாட்ஸ்அப் கால் பண்ணியிருக்கலாம். அப்பொழுது இல்லை சார் பேசிட்டு தான் இருக்கேன், வேறு எதுவும் நான் பண்ணல, பேசிட்டு தான் இருக்கேன், இப்போ நான் வந்து அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருக்கிறதா தகவல். ஸோ இந்த விஷயம் எல்லாமே எஃப்ஐஆர்லேயும் இருக்கிறதாக விஷயம் வெளியாச்சு மக்களே.
யாரோ ஒரு கால் வந்து எடுத்து பேசினப்போ இல்லை பேசி தான் சார் இருக்கேன், நான் அனுப்பிச்சிருவேன், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொன்னதாக எஃப்ஐஆர்லேயும் ஒரு தகவல் வெளியாச்சு. இப்போது இந்த கால் ஒரு இன்டர்நெட் காலாக ஒரு வாட்ஸ்அப் காலாக இருக்கும் பொழுது இதனை கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டம். ஏனென்றால் இந்த ஒரு பிரச்சனை அடிப்படையில் அடுத்த நாள் விசாரணை பண்ணும் பொழுது சந்தேகத்தின் பால் ஒரு சில நபர்கள்லாம் கூட்டு விசாரிக்கப்பட்டிருக்கிறாங்க கோட்டுப்புறம் காவல் நிலையத்தில். அப்போ ஞானசேகரனையும் விசாரிக்கும் பொழுது இவனாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா உள்ளே கூப்பிட்டு என்ன கேஸுன்றதை விசாரிச்சிருப்பான். விசாரித்தவொடனே இதான் வழக்குன்னு தெரிஞ்சதுமே இவனாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு நினச்சி போலீஸ் ஃபஸ்ட்டு வெளியே விடுறாங்க. விட்டதுக்கு பிறகு இவன் ஃபஸ்ட்டு பண்ண வேலை என்னென்னால் செல்ஃபோனில் இருக்கக்கூடிய இவனோட வாட்ஸ்அப் சேட்டை டெலிட் பண்ணிருக்கிறான் அப்படிங்கிற தகவல். அன்இன்ஸ்டாலே பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணானா டெலிட் பண்ணிட்டு பண்ணானா நமக்கு தெரியாது மக்களே. ஏனென்றால் இது எதுவுமே பேக்கப் எடுக்காமல் இருக்கும் பொழுது என்னதான் போலீஸ் ரிட்ரீவ் பண்ண ட்ரை பண்ணாலும் இதில் பேக்கப் வர போகிறது கிடையாது. ஸோ வாட்ஸ்அப்பில் பேக்கப் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஈவன் அந்த பர்டிகுலர் அனானிமஸில் இருக்கக்கூடிய ஒரு சார்கிட்ட ஃபோன் போட்டு வாட்ஸ்அப் காலில் பேசியிருந்தாலோ இல்லை வாட்ஸ்அப்பில் ஏதாவது தகவல் பரிமாறி இருந்தாலோ எடுக்கப்பட்ட வீடியோவோ பரிமாறி இருந்தாலோ இது எதுவுமே வாட்ஸ்அப் சேட்டில் வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இது வாட்ஸ்அப் காலாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏனென்றால் அந்த சமயத்தில் அஃப்கோர்ஸ் எஸ்ஐடி அந்த பெண்ணையும் கூட்டு விசாரிக்கிறாங்க. ஆமாங்க, அவர் வந்து என்னோட தான் பேசினான், யாரோ ஒருத்தவங்ககிட்ட பேசினா, இல்லை சார் நான் விட்டுருவேன், எதுவும் பண்ண மாட்டேன், பேசிட்டு தான் இருக்கேன், நான் விட்டுறேன் அப்படின்னு சொன்னான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஞானசேகரனையும் கூட்டு விசாரிக்கிறாங்க எஸ்ஐடி. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை நான் பேசுகிற மாதிரி பாவலா காமிச்சேன், சும்மா அந்த பொண்ணை மேட்டருக்காக பாவலா காமிச்சேன், மற்றபடி நான் எதுவும் பண்ணலை, யாருக்கும் நான் கால் பண்ணல அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஏதோ ஒரு நபரை காப்பாற்றுவதற்காக கூட ஞானசேகர் அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். ஏனால் அதற்கான எவிடன்ஸ் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏனால் இஃப் இட் இஸ் பீன் டன் இன் அ வாட்ஸ்அப் கால், வாட்ஸ்அப் பேக்கப் எடுக்காமல் இருந்திருந்தால் என்னதான் போலீஸ் ட்ரை பண்ணாலும் வந்து எவிடன்ஸ் எடுக்க முடியாது. ஸோ அதனால் அந்த ஒரு நபருடைய நம்பரோ அந்த ஒரு நபருடைய வாட்ஸ்அப் சேட்டோ அந்த நபருடைய வாட்ஸ்அப் கால் ஹிஸ்ட்ரியோ எதுவுமே எடுக்க முடியாமல் போகலாம். அதனால் கூட ஞானசேகர் அந்த இடத்துல வந்து காப்பாற்றுவதற்காக எஸ்ஐடி கிட்ட விசாரிக்கும் பொழுதும் இதே மாதிரி தகவலை சொல்லியிருக்கலாம். பட் அந்த பெண்ணுடைய ஆஸ்பெக்டில் பார்க்கும் பொழுது அவன் பேசியிருக்கிறான்றது உண்மை. இவன் என்ன சொல்கிறான், சார் நான் பேசின உண்மை தான் சார், நான் சும்மா பாவலாக காமிச்சேன் அப்படிங்கிறான். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, செல்ஃபோனை ஆய்வுக்கு அனுப்பிய இடத்துல வாட்ஸ்அப் சேட்டோ வாட்ஸ்அப்போ பேக்கப் எடுக்க முடியாது, ஆஃப்கோர்ஸ் ட்ரூ. ஆனால் செல்ஃபோனில் உள்ள கேலரியில் உள்ள சில வீடியோஸ் டெலிட் பண்ணும் பொழுது அதையும் பேக்கப் எடுத்துட முடியும் ஈஸியாக. ஸோ அப்படி ஒரு 4 வீடியோ கிடைக்கப்பட்டிருக்கின்றன சொல்கிறாங்க. அந்த 4 வீடியோ 4 வெவ்வேறு மாணவிகள் அப்படிங்கிற தகவல் கிடைக்கப்பெறுகின்றன. ஸோ 4 வெவ்வேறு மாணவிகளை இதே மாதிரி புதரில் வேறு பையன் கூட இருக்கும் பொழுது வீடியோ எடுக்கப்பட்டு இந்த வீடியோ யாருக்கு பரிமாறப்பட்டதுன்ற விசாரணை பண்ணும் பொழுது ஞானசேகர் சொல்லியிருக்காங்கன்னா, நான் யாருக்கும் பரிமாறலைங்க, நான் உள்ளே போனேன், அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க, பண்ணிட்டு தான் எடுத்தேன், நானே வச்சுப்பேன், அப்பப்போ நான் பார்த்துப்பேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பார்க்கும் பொழுதும் சும்மா வீடியோ எடுத்து நான் எதுவும் பண்ணல செய்யலை, நான் அனுப்புவேன் அவ்வளோதான், யாருக்கும் அனுப்ப மாட்டேன், நான் பார்த்துப்பேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்வது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை எஸ்ஐடி டீமுக்கு. ஸோ இந்த எல்லா கான்வர்சேஷன்ஸையும் ஒன்லி த்ரூ வாட்ஸ்அப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னால் அந்த வாட்ஸ்அப் சாட் ரெக்கவர் பண்ண முடியாமல் பேக்கப்ன்றது கொடுக்காமல் இருக்கும் பட்சத்தில் ரெக்கவர் பண்ண முடியாது அப்படிங்கும் பொழுது அந்த ஃபஸ்ட்டு சொல்லப்பட்ட அந்த சார் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிற விஷயம் அன்லஸ் அன்டில் ஞானசேகர் ஆமாங்க இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு, இது மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாலே ஒழிய இது வெளியே வருவதற்கு வாய்ப்பில்லை எஸ்ஐடி விசாரணையும் மக்களே. இப்போது இந்த ஃபஸ்ட்டு சார்ன்றது ஓவர். செகண்ட் அடுத்தது இந்த மாதிரி அந்த பெண்ணோடு இருந்து சில ஒரு ஓரல் செக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நான் ஒரு சார் சொல்லுவேன், நீ கூட இப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறான் ஞானசேகர். அந்த சார் தான் திமுக பிரமுகர் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் எழுந்தது. இப்போ அந்த சார் தான் திமுக பிரமுகர் அப்படிங்கிற சந்தேகம் எழுவதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஞானசேகர் இதுக்கு முன்பாகவே ஒரு அடிதடி கேஸு, ஒரு கார் பார்க்கிங் கேஸில் வந்து பிரச்சனை வந்து மாட்டின போது அந்த இடத்துல இவன் மீது கம்ப்ளைண்ட் ஒரு முஸ்லீம் ஒருத்தர் கொடுக்குறாரு. கொடுத்தவொடனே இவரை கூப்பிட்டு ஸ்டேஷனில் வந்து விசாரிக்கும் பொழுது ஒரு கால் வந்ததாக சொல்கிறாங்க. அந்த கால் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அமைச்சர் கூட இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் கால் வந்ததுமே போலீஸ் வந்து ஞானசேகரனை விட்டாங்க. அந்த கேஸில் வந்து சிஎஸ்ஐஆர் போட்டிருக்காங்க, பட் எஃப்ஐஆர் கூட போடலன்னு சொல்கிறாங்க. அது ஏன் அந்த சாராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அனைவருக்கும் எழுந்திருக்கிறது அரசியல் வட்டாரத்துக்குள்ளே. இப்போது அப்படி ஏன் இருக்கக்கூடாதுன்னு சந்தேகம் எழுவதற்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா,
அந்த சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு நபர் அப்படிங்கிறவருக்கு 50க்கும் மேற்பட்ட வயதாகிறது. அவருக்கு திருமணமாகவில்லை. அதுவும் மேலே அவருக்கு வந்து இந்த பெண்களின் மோகம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிற தகவலும் வெளியாகுது. எல்லாத்துக்கும் மேலே அன்றைக்கு சம்பந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்ட அன்றைக்கு இரவு விசாரணை நடத்திய பொழுது கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் ஞானசேகருடைய தம்பியை விசாரிக்கும் போது தம்பி சொல்லியிருக்கான், சார் அவன் பண்ணுவான் சார், அவனுக்கு இந்த நபரோட லிங்க் இருக்குது. என்ன லிங்க்கு அப்படின்னு கேட்டப்போ, இல்லை இந்த மாதிரி வந்து பெண்கள் சம்மந்தமாக லிங்க்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி கொடுத்த ஒரு துப்பின் அடிப்படையில் தான் ஞானசேகர் வந்து அடுத்த கைது பண்ணப்பட்டிருக்கான் அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்பெற்றேன். ஸோ இது வந்து ஏன் அந்த நபர் அந்த சாராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையிலையும் பார்க்கலாம் மக்களே. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாணவியோடைய வழக்கை பொறுத்தளவுக்கு நான் மீண்டும் சொல்கின்ற விஷயம் என்னால், அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு கஷ்டம் போயிட்டுருக்கு. அந்த கஷ்டம் போயிட்டுருக்க அந்த ஒரு கஷ்டமும் இந்த மாணவி வழக்கும் ஒரே இன்டர்லிங்கடாக இருக்கிறதா அப்படிங்கிறதை எஸ்ஐடி விசாரிப்பார்கள். அப்படி எஸ்ஐடி அதை பற்றி விசாரித்து இதில் வந்து ஆமாம் இல்லை அப்படிங்கிற எந்த ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றாலும் அந்த தகவலை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணும் விதமாக ஒன்று ஏதாவது விட்னஸோடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கணும், இல்லை ஏதாவது எவிடன்ஸ் இருக்க வேண்டும். அப்படி எவிடன்ஸ் இருந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருந்ததுனால் அதனை சார்ஜ் ஷீட்லேயும் மென்ஷன் பண்ணி அதை எவிடன்ஸாக மார்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சில விட்னஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னால் விட்னஸை அடிப்படையில் யார் விட்னஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இப்போ யார் விட்னஸாக இருக்க முடியும்? சம்மந்தப்பட்ட அந்த மாணவி விட்னஸாக வர முடியாது, அவங்க சொல்ல மாட்டாங்க. இல்லை வேறு சில மாணவிகள் இருப்பாங்களா சொல்லுவாங்களா, அது சொல்ல மாட்டாங்க. ஏன்னால் அது வந்து அந்த ஒரு மானம் சம்மந்தப்பட்ட விஷயம் நினைப்பாங்க. இல்லை அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளேயே உள்ள நபர்கள் வந்து இதுக்கு விட்னஸாக வருவாங்களான்னு பார்த்தா அதுவும் முடியாது. ஏனென்றால் அப்படி நீங்கள் பண்ணது ஏன் அப்படி ஒரு கஷ்டம் நீங்கள் கஷ்டம் இருக்குதுன்னு தெரியுது. அந்த கஸ்டமர் படம் பிடிக்கிறதுக்காக எதுக்கு வெளியிலேருந்து ஒரு ரவுடித்தனமான ஆளை வந்து நீங்கள் உள்ளே ரெக்ரூட் பண்ணுறீங்க, அப்பாயிண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி மேலேயும் ஒரு தவறாக திரும்பிவிட வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அவங்களும் விட்னஸாக வர மாட்டாங்க. ஞானசேகரனும் இதுக்கு விட்னஸ் ஆக முடியாது என்றால் அவன் வந்து ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறானால், நான் யாருக்கும் காலே பண்ணல அப்படிங்கிறான். பட் கால் பண்ணி கால் பண்ணதா கால் வந்ததா, கால் இவன் பண்ணானா இல்லை வந்துச்சா அப்படிங்கிற தகவல் சரியாக கிடைக்கப்பெறவில்லை அந்த மாணவியினுடைய எஃப்ஐஆரின் படி. ஆனால் ஒருத்தவங்ககிட்ட அவர் பேசினார், தனியாக நின்று பேசிட்டு தான் இருந்தார். என்னுடைய பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போயிட்டு பாய் ஃப்ரெண்ட் ஏதோ பேசி அனுப்பிச்சி விட்டதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறாங்க எஃப்ஐஆரின் படி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கால் வந்திருக்கக்கூடும். ஒருவேளை வீடியோ எடுக்கப்பட்ட இந்த வீடியோ வந்து அந்த நபருக்கு வாட்ஸ்அப் மூலமாக பரிமாறப்பட்டிருக்கலாம். பட் வாட்ஸ்அப் சேட்லாம் எதுவும் இல்லாத காரணத்தால் அந்த வாட்ஸ்அப் சேட்லாம் வந்து எடிட் பண்ணப்பட்டிருக்கலாம். பண்ணதுக்கப்புறம் ரெட்ரீவ் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். இப்போது இந்த இடத்துல அந்த மாணவி விசாரணைக்கு சொல்லும்பொழுது மீண்டும் சொல்கிறாங்க, ஆமாங்க அது மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கஷ்டத்துக்குள்ளே இந்த ஒரு சம்பவங்களுக்குள்ளே இந்த ஒரு சம்பவம் இன்டர்லிங்க்டாக வருமா அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கறதுக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுவதற்கு ஏதாவது எவிடன்ஸோ விட்னஸோ இருந்ததுனால் இந்த வழக்கில் இருக்கக்கூடிய உண்மை நிலவரங்கள் சார்ஜ் ஷீட்டில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மக்களே. அப்படி அதற்கு விட்னஸ் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு கிடைக்கல, இல்லை பண்ண முடியல, செய்ய முடியல அப்படின்னால் எப்படி வருதோ அதற்கேற்றாற் போல் இந்த வழக்கில் சார்ஜ் ஷீட் வந்து போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனிவேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து அசம்பிளி ஸ்டார்ட் ஆகுது 6ஆம் தேதி. ஸோ இன்றைக்கு அசம்பிளி ஸ்டார்ட் ஆகிற காரணத்தினால இம்மீடியட்டாக ஞானசேகருக்கு மேலே குண்டாஸ் போட்டாங்க. ஸோ அசம்பிளியில் இதை பற்றி அதிகமான கேள்வி எழுப்புவதற்கு எதிர்க்கட்சிகள் வந்து ரெடியாக இருக்கிறாங்கன்னு தெரிகிறது. அண்ட் திருமாவளவனும் ரெடியாக இருக்காங்கன்னு தெரிகிறது. ஸோ அதன் காரணமாக அவங்க குண்டாஸ் போடப்பட்டிருக்கிறது ஞானசேகர் மீது. அண்ட் அவங்க வீட்டை வந்து சோதனை போட்டப்போ ஒரு லேப்டாப் கிடைத்திருக்கிறது. அதே மாதிரி 2 மனைவிகிட்டையும் வந்து விசாரிச்சிருக்கிறாங்க காவல்துறை. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது இந்த ஒரு கஷ்டம் பற்றியும் இந்த ஒரு விஷயங்களை பற்றியும் எஸ்ஐடி டீமுக்கும் தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த கஷ்டம் அப்படிங்கிறதை சார்ஜ் ஷீட்டில் மென்ஷன் பண்ணி இதற்கான சப்ஸ்டான்ஷியேட்டிங்கான விஷயங்களை அவர்கள் கொண்டு வருகிறார்களா, இல்லை இதெல்லாம் கொண்டு வர முடியலன்னு சொல்லிட்டு சார்ஜ் ஷீட்டில் மென்ஷன் பண்ணாமலே விடுறாங்களா அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டுமாக நினைக்கிறேன். கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.